நம்பிக்கையை நாட்டின் நிகழ்வாய் நமக்கு கற்பிப்பவர், செய்தியின் செல்வத்தை சிந்தையில் விதைக்கும் ஆசிரியர், கனவுக்கு பாதை காட்டும் வழிகாட்டி, இன்ஸ்டிடியூட் ஒழுங்கை இனிமையுடன் நடத்தி இளைஞரின் இலக்கை உயர்த்தும் தலைவர் மிஸ்டர் டி. சுகேஷ் சாமுவேல் ஐயா அவர்களை கரகோஷத்துடன் அழைக்கின்றோம். முக்கியமான ஃபங்க்ஷன், எல்லாருமே வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த வெற்றி எப்படி வருதுன்னா 100% அவங்க ஒரு ஆளுடைய உழைப்பு. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம், யாராலும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சப்போர்ட் பண்ணாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும் அவங்க மேலே. அதனால ஆனால் இங்கே வந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த வெற்றிக்காக நம்ம தாத்தா பாட்டி கட்டின்னு சொன்னாங்க. ஆனால் 100% வந்து அதை விட்டு கொடுக்க மனப்பான்மை. ஆனால் 100% அவங்களுடைய ஓன் உழைப்பு. அந்த உழைப்பை வந்து பங்கே போட முடியாது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். மீண்டும் அந்த வேலையில பணியிலும் சிறந்த நிலைமையுடைய வாழ்த்துகள். ஆக்சுவலாக காலையில் 9 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சவங்க ராதா சொன்னவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படின்னா, நான் அப்படியே பேசுறவங்க ஒருத்தர் பேசுறவங்களுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பொண்ணு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தையை ஃபாலோ பண்ணேன். அக்செப்ட். ஏன்னா அக்செப்ட் பண்ணது இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு நிறைய அப் அண்ட் டவுன் இருந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதான் ஆகணும். அக்செப்ட் பண்ணாமல் அந்த ஃபீல்டு ரிட்டர்ன் போக முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் பர்சனுக்கு கூட ஹோட்டலுக்கு போய் வேலை பார்த்தோம்னா தட் இஸ் அக்செப்ட். ஏன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா வேலைக்கு போகிறோம். நம்ம இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். வரலங்கிறது இப்போ அக்செப்ட் பண்ணணும். எனக்கு மேத்ஸ் வரல அப்படின்னு அக்செப்ட் பண்ணீங்கன்னா யாரோ ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பாங்க. ரீசனிங் வரலன்னு அக்செப்ட் பண்ணீங்கன்னா யாரோ ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் வரலன்னு சொன்னீங்கன்னா யாராவது ஒரு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து ப்ராப்ளத்தை இன்னொரு ஆள் வேலை சொல்லிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் கல்லுல கால் வச்சுட்டு பிடிப்பாங்க. கல்லு வேலை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், காலை போட்டுருப்போம். அக்செப்டன்ஸ் வராது. ஆர்வத்தை அடுத்த ஆள் சொல்லி பழகிருப்பாங்க. அது நல்ல வார்த்தை. அக்செப்டன்ஸ் வந்து மிகப்பெரிய வார்த்தை. 2வது வார்த்தை அந்த பொண்ணு சொன்னாங்க டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க நம்ம அப்படியே அமைதியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பயங்கரமா ஆக்டிவா இருப்போம், பேசிட்டு இருப்போம். இந்த ஃபீல்டுக்கு வந்து அங்கே அமைதியாகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சக்சஸை நோக்கி ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டே இருப்போம். 3வது பார்த்தீங்கன்னா புலம்பல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. புலம்புறவங்க வந்து நான் என்னுடைய அந்த பொண்ணு சொன்னபோது நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். புலம்புறவங்க இது வரைக்கும் சக்சஸ் பண்ண சரித்திரமே இருக்குமா இல்லை. சக்சஸ் பண்றவங்க யாருமே புலம்ப மாட்டாங்க. நல்ல வார்த்தை, சாதாரண வார்த்தை மாதிரி தெரியும். அந்த புலம்புறவங்க இந்த ஃபீல்டு இல்லை, எந்த ஃபீல்டும் புலம்பிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் புலம்பதான் செய்வான். ஆனா வெற்றியாளர் வந்து புலம்ப மாட்டான், செயலை காட்டி போயிடுவாங்க. அந்த பொண்ணு 3 வார்த்தை அழகாக சொன்னாங்க. கடைசி ஒரு பையன் சொன்னா நான் கூட விட்டுட்டு போயிடலாம் இந்த ஃபீல்டுன்னு சொல்லும்போது, விட்டுட்டு போயிட்டா அவங்க ஃப்ரெண்டு ஒரு சப்மிஷனா இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு வீடியோ இருக்காரு. ஒரு அழகான வார்த்தை, நீ விட்டுட்டு போயிட்டேன்னா அந்த இடைவெளி நமக்கும் உனக்கும் இடைவெளி வந்து அதிகமாகிருக்குன்னா அது வந்து நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு அதே ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். நானும் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபீல்டை விட்டுலாமான்னு இருக்கும்போது அவன் எனக்கு எப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, வேலை கிடைச்சிட்டு நீ வேண்டாம்னு விட்டுரு, ஆனா வேலை கிடைக்கும் போது விட்டுட்டு போவாத அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு ஒரு பேங்க் ஒரு எக்ஸாம் ஏஐ படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கடைசி வரை அந்த பேங்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அதனால அது நல்ல வார்த்தை. இந்த இடைவெளி கேப் ஆயிடும். நம்ம 4 பேர் படிக்கிறோம், அதில் ஒரு 3 பேருக்கு வேலை கிடைச்சிட்டு நமக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தாலே நம்ம வந்து இன்னொரு முடிவில் திருப்பி போயிடும். அவனா செட்டில் ஆகிட்டா நம்ம செட்டில் ஆகணும் ரிப்பார்ட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வரும். அதனால அந்த இடைவெளி இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உழைப்பு போடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து அந்த வெற்றி கொண்டாடிட்டு போனாங்க. அதான் அவங்க ஜெயிக்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலிக்கும் சேர்த்து ஜெயிக்கிறாங்க. ஒரு வெற்றி கொண்டாட்டமே வைக்கலாம். ஏன்னா ஒரு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கலாம், வீடு பால்ட்ட வைக்கலாம், என்னென்னாலும் ஃபங்க்ஷன் வைக்கலாம். ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டங்கிறது மிகப்பெரிய ஃபங்க்ஷன். இந்த வெற்றி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் எக்ஸாம் கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து 2வது வெற்றிக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. நீங்க பெரிய எக்ஸாமே பாஸ் பண்ணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எக்ஸாம் 2-3 சொன்னாங்க, 3 எக்ஸாம் பாஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா அவங்க முதல் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து 2வது எக்ஸாம் வராது. அந்த முதல் சந்தோஷம் வந்து நல்லா கொண்டாடிங்க, திரும்ப கிடைக்காது. அதாவது மென்டலி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மனதளவுல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ
அவன் தான் இந்த ஃபீல்டை சக்ஸஸ் பண்ணுவான். அது மாதிரி இந்த ஃபீல்டை சூஸ் பண்றவங்களும் மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப இடையில பாத்தீங்கன்னா இந்த விராட் கோலி வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன், அவர் கம்பேரே பண்ண முடியாது யாருடையும். அவர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல பிராக்டிஸ்ல தான் இருந்துட்டே இருப்பாரு, எப்போ பார்த்தாலும் ஃபுல் பிராக்டிஸ் தான். அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, கிரவுண்ட் பிராக்டிஸை விட மென்டலி ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ மென்டலி இந்த ஃபீல்டர் சூஸ் பண்ணி படிக்கிறவங்க மென்டலி ஸ்ட்ரென்த் இருக்காங்க, கட்ஸ் இருக்கவங்க வந்து அந்த ஃபீல்டையே சூஸ் பண்ண முடியும். எல்லாரையும் சூஸ் பண்ண முடியாது. அவங்க கூட ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்பாங்க, காலேஜ் படிச்சிருப்பாங்க, நம்மளோட பிரில்லியண்டா இருப்பாங்க, ஆனா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ மென்டலி ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்க தான் சூஸ் பண்ண முடியும், கட்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி வர போயிருந்தோம், நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ அந்த காரை வந்துட்டு இருக்கும்போது என் கூட ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து கூட சர்வீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கூட வந்துட்டு இருக்காரு. அந்த வேலை கிடைக்காத காலத்துல படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காத காலத்துல அவங்க கூப்பிட்டு வச்சு ஒருத்தரா அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரியப்பா பையன் பெரியமா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன செய்யவே தெரியாது. இப்போ அதே கூட்டம் வந்து எப்படிடா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டான். எப்படிடா படிக்கணும் இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது திருச்சியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பெரியப்பா பையன் எல்லாம் வந்து ஒருத்தரா வந்து பேசுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏளனமா பேசுனாங்க. இப்போ ஏன்ட்டு ஐடியா கேட்கணுமா, எப்பவுமே சக்சஸ் மட்டும் நம்ம பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. அதனால எப்படியா எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் போனாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடும். அதனால அதுதான் உங்களை நீங்க யாருக்கு போய் காட்டணும். இப்போ இந்த ஃபீல்டுக்கு என்ன தேவைன்னா ஹார்ட் ஒர்க் தான். இடையில ஒரு சின்ன பேட்டி பார்த்தேன், அதில் அந்த என்டிஆருடைய பேரை ட்ரிபிள்-ஆர் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவன் பையன் அந்த பேரை வந்து பேட்டி கொடுத்தாரு. சக்சஸ்க்கு என்ன தேவைன்னு கேட்காரு. ஒரு 3 பாயிண்ட் முக்கியம். முதல் பாயிண்ட் ஹார்ட் ஒர்க்குங்காரு, 2வது பாயிண்ட் ஹார்ட் ஒர்க்குங்காரு, 3வது பாயிண்ட் ஹார்ட் ஒர்க்குங்காரு. அப்போ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நீங்க போட்ட கடின உழைப்பு யார் போட்டிருக்காங்க, வேற எதுவுமே போட முடியாது, அதுக்கு கிடைச்ச பலன் தான் இது. 2வது பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க, தம்பி அழகா பேசுறாங்க. தம்பி 6ஆவதுக்கும் ஸ்டேட் பேங்க்கு என்ன வித்தியாசம் செமையா சொன்னாங்க. ஏன்னா 6ஆவதுங்கிறது அந்த பேங்கோட மட்டும் பார்த்துட்டு இருப்போம், ஸ்டேட் பேங்க் வந்து பிராடா இருக்கணும்னு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு நம்ம ஏன் மாறணும், ஃபர்ஸ்ட் காரணம் சர்வீஸ்ங்கிறது செகண்ட் பார்ட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காரணம்னா பொருளாதாரத்துக்கு நம்ம செட்டில் ஆகும். இன்னைக்கு நீங்க பேங்க்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லா நம்ம ஃபேமிலி இருந்தாயிரும், பொருளாதாரத்துக்கு செட்டில் ஆகும். அப்ப இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எம்ப்ளாய்க்கு புதுசா ஒரு பே கமிஷன் போட்டிருக்காங்க. ஒரு ஆபீசர் கேட்டகரிக்கு போனீங்கன்னா மினிமம் 1 லட்சம் ரூபாய் இப்போ வந்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஆபீஸ்ல பாஸ் பண்ண எல்லாத்தையும் தமிழ் அளவு 1 லட்சம் ரூபாய். ஒரு கிளர்க்கா போனாலே 65 ரூபா வரும். அப்ப கிளர்க்கா பாஸ் பண்ண தமிழ் அளவு 65 ரூபா. 65 ரூபாய் இருந்தாலும் டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்ணாலும் 30,000 ரூபாய் கையில் வச்சு வைக்கலாம். இப்போ பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொருளாதாரம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேங்க் எம்ப்ளாய்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு, சேலரியை தவிர்த்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எங்க இருக்கும்போது நிறைய சம்பாதிப்போம், அதை சேர்த்து வைப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வரும். அப்போ நம்ம செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு செலவு பண்ணுவோம். ஆனால் பேங்க் எம்ப்ளாயர் வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 1 பைசா உங்களுக்கு செலவு கிடையாது, எல்லாமே பேங்கே பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் பார்ப்பாங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கும் பார்ப்பாங்க, உங்க ஒய்ஃபுக்கும் பார்ப்பாங்க, உங்க கணவனுக்கும் பார்ப்பாங்க, உங்க குழந்தைகளுக்கும் சேர்த்து பார்த்துக்கணும். ஒரு அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நீங்க ஒரு டூர் போறீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. இந்த மெடிக்கலுக்கு தெரிவிக்க பார்த்தீங்களா, அதான் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் 100% யார் எடுக்குவாங்க அப்படின்னா பேங்க். இது பெரிய ஒரு பெனிஃபிட். இது தெரியாது. அந்த ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ போது ரூபா திரட்டும் போது உண்மை முகத்தெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது. அந்த முகத்தை நீங்க பார்க்காமே பேங்க் செலவு பண்ணுவீங்க. இங்க இங்கிலீஷ்கார ஒரு பையன் எடுப்பாங்க, ஜான் ஒருத்தன் யூகா பேங்க்ல வேலை பார்த்தா அவன் சொல்லுவான், மாசம் மாசம் சார் எங்க அம்மா அப்பாவுக்கு போய் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், என்னென்ன மெடிக்கல் பெட் ரெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து மினிமம் 40,000 ரூபாய் கொடுமா. 40,000 என்னடா பண்ற, பேங்க்ல பில்ல கொடுத்துருவேன் சார் அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சப்போர்ட்ங்கிறது பிஎன்எஸ்லாம் கிடையாது, ஒன்லி பப்ளிக் செக்டர்ல மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படிங்கிறது ஒரு சீஃப் கெஸ்ட். இங்க வந்து சீஃப் கெஸ்ட் யாரா வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க தான் வருவாங்க. நீங்களுமே அடுத்த சீஃப் கெஸ்ட் இங்க வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை மாதிரி நீங்க ஒரு ஆக்சுவலி வந்து நாங்க எங்களுடைய வேலை என்னன்னா அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறதா என்னுடைய வேலை. அந்த என்விரான்மெண்ட்டை சர்வே பண்ணது உங்களுடைய வேலை. சர்வே பண்ணிட்டு அடுத்த நீங்க சீஃப் கெஸ்டா வரணும்.
ஆக்சுவலா உழைப்பு மட்டும் தான் முக்கியமானது. ஒரு கடைசியா ஒரு பையன் சொல்லும்போது சொன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. செம்ம வார்த்தைங்கிறது. நம்ம எதை சக்சஸ் பண்ணாலும் பிடிவாதம் இல்லாம சக்சஸே பண்ண முடியாது. நீங்க ஒரு படத்துக்கு போனா கூட பிடிவாதம் தான் போக முடியும். ஒரு செய்தி வாங்கினா கூட பிடிவாதம் தான் வாங்க முடியும். செம்ம வார்த்தை. அது சாதாரண வார்த்தை தெரியும், சாதாரண வார்த்தை கிடையாது. பிடிவாதம் எப்படி இருக்கோ அதை அடங்கி ஆகணும். பிடிவாதங்கள்லாம் முக்கியமான பிடிவாதம் கிடையாது. பிடிவாதம் எல்லாருக்கும் வராது. என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற ஆளுங்க தான் 90% ஆளுங்க இருக்காங்க. அப்போ பிடிவாதம் இருக்க போது நீங்க எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க செம. அப்ப இந்த வெற்றிக்கு காரணம் பாத்தீங்கன்னா ராஜாவுடைய பங்கு வந்து தவிர்க்க முடியாது. ஆக்சுவலா ராஜா தான் பண்ணிட்டாங்க, மாற்றிக்கிட்டே கிடையாது. நான் இந்த சைடே வரல. ராஜாட்ட ஒரு கேரக்டர் உண்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வரும்போது எங்க மனநிலை வந்து 2 விதமா இருக்கும். பாஸ் பண்ணணும்னு பார்த்தா சந்தோஷமா பேசி ஆகணும், ஃபெயில் ஆகணும்னு பார்த்தா ஆறுதலா பேசணும். ஒரே மூஞ்சி தான். ஆனா இந்த சைடு சந்தோஷமா பேசணும், இந்த சைடு நிக்கணும் ஆறுதலா பேசணும். கஷ்டமான வேலை. அப்ப பாஸ் பண்ணவங்க கூட ஒதுக்கிட்டு இவனை வந்து பேசவே முடியாது. என்ன சொன்னாலும் அந்த டைம் அவனை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா அந்த இடத்துல ராஜா நிற்கிறான், அழகா திருப்திப்படுத்துறான். அதனால நான் சொல்ல மாட்டேன், அவனே வீட்டுக்கு வரட்டும். அவங்க தோல்வியில நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் நினைப்பேன். என்னுடைய லாஜிக் அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். லைஃப்ல அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். எவ்வளவு நாள் நடக்கணும் நான் அந்த படியில போயிட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து இடையில போக முடியுமா? போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. படியில வந்துதான் சொல்லுவேன். ஆனா அவன் மறுநாள் கிளாஸுக்கு போய் ஆறுதல் கொடுத்தெல்லாம் நமக்கு வந்து பாய்க்க மாட்டோம். இதே கேரக்டரே கிடையாது. நல்லா அந்த கேரக்டர் வந்து ராஜாவுடைய வாழ்க்கைகள். ஒரு 2 பேருக்கு வந்து மொத்தமா அழகா பேசிக்க மாட்டாங்க. நண்பர்கள் 2 பேர் வந்து ஒன்று போல வந்தோம், ஒன்று போல வேலை வாங்கிட்டு போனாங்க. ஆக்சுவலா நான் ஒரு புக்கு படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சேன். நம்ம யாருன்னா நம்ம வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4 விட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நார்மலா அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரோ ஒரு 4 பேர் கூட. அந்த 4 பேருடைய கனவை தான் அவங்களுடைய கேரக்டர் நம்ம வந்து எல்லாருக்கையும் சேர முடியாது. நம்ம வேலைக்கு ஒற்றமா அவங்க கூட தான் போய் சேருவோம். அப்ப அந்த 4 பேருடைய கலவை, அப்ப 4 பேருடைய கேரக்டர் இல்லை. இப்ப அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சேர்ந்து படிக்கிறது அதான். இப்போ ஒரு பக்கம் கலவைங்கிறது மேக்ஸா இருக்கும், இன்னொன்று ரீசனிங்கா இருக்கும், இன்னொன்று இங்கிலீஷா இருக்கும், ஒன்று ஜெனரலா இருக்கும். 4 கலவை உண்டு. இப்போ நம்ம கேரக்டரை டிஸ்பிளே பண்றது யாருன்னா 4 பேர். அந்த 2 பசங்க அழகா அதை டிஸ்பிளே பண்ணிட்டு போனாங்க. ஒருத்தர் பாதியில் டிபார்ட்மெண்ட், ஒருத்தர் பாதியில் மைக்க வச்சு பேசுறாங்க. இல்லை எல்லா இடத்துக்கும் வராது. அப்போ அந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சொன்னாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த ஃபீல்டு கண்டிப்பா தேவைன்றதை விட நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க போறோம். 60 வயசு வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் தேவை. ஏன்னா நீங்க ஆபீஸ்க்கு போன பிறகு வித்தியாசமான பிரச்சனையை பேச முடியுங்க. அப்ப நண்பர்கள் தான் உண்மையான சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு சமாளிக்கிற வேலையை தான் சொல்லுவாங்க. இப்ப நண்பர்கள் தான் முக்கியமானது. அது இங்க மட்டும் இல்லை, வெளியே போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு பையன் சொல்லலாம், அதாவது நம்பி படிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்பி படிக்கணும், அதான் முக்கியம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைலின்னு ஒரு இன்ஸ்டியூட் உண்டு. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அவங்க தான் உட்காந்து படிப்போம். படிக்கும்போது நாங்கள் ஒரு 30-40 படிப்போம். அதில் நாங்கள் யாராட்டும் ஒரு ஆள் கைட் பண்ணுவாங்க. அந்த கைட் பண்ணுறாங்க அப்படியே நம்பும்போது என்ன கேட்டீங்கன்னா மொத்தமாக பாஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் பாஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு. ஒரு இதை படிக்கும்போது இன்னொன்று படிக்கலாமான்னு தோணுது, இன்னொன்று படிக்கும்போது இப்போ டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டோம். ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பி உட்கார்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியம். இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, நான் காலையில எழுதிக்கலன்னா மார்னிங் இங்க வந்தா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்படிமா. 5:30க்கு வந்தா எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. 5:30க்கு உங்களுக்கு பார்த்தா அவ்வளவு ஒரு வேலைன்னு சொல்லுவோம். நம்ம தூத்துக்குடி இன்ஸ்டியூட்ல ஸ்பெஷல் என்ன அந்த மார்னிங் 5:30 தான். நீங்க சும்மா ஒரு நாள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி கூட்டம் போறது வைக்கிறது அப்படின்னு இருக்கும். இதே சிஸ்டத்தை மற்ற இன்ஸ்டியூட்ல கொண்டு வர ட்ரை பண்றோம். திருநெல்வேலியோ, மதுரையோ, சென்னையோ, கோயம்புத்தூர் கொண்டே வர முடியல. அப்ப நீங்க இங்க வந்த உடனே நீங்க அடாப்டேஷன் பண்ணிக்கிறீங்க. கிளாஸ் ஆரம்பிச்சா காலையில் ஆரம்பிச்சு போயிடணும், காலையிலேயே முடிச்சிடணுமா. அது என்ன சொல்றாங்கன்னா காலையில ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock நம்மளுடைய வேலையை முடிச்சிடணும் அப்படிங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருக்குங்க. அப்ப அந்த 11 o'clock உங்க வேலையை முடிக்க ஆட்டோமேட்டிக்கா வச்சிருந்தாங்க. அது ஒரு தூத்துக்குடி இன்ஸ்டியூட் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தாப்புல,
அப்போ வந்து ஃபேமிலியா வந்துட்டாப்ல. ஃபேமிலியா வந்து பேசிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் வேலை பார்த்தேன், இங்க இதுலயே வந்து நிறைய சர்வ் பண்ண அப்படின்னு சொன்னாப்ல. அந்த பையனை நானும் கவனிச்சிருக்கேன். அப்போ அங்க ஒரு மந்திய ஹாஸ்டல் இருக்கும், அதுல ஒரு பெஞ்சில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாப்ல. படிச்சுட்டு இருப்பாப்ல, நானும் பார்ப்பேன், அவனும் பார்ப்பான். இவ்வளவுதான், இந்த கண்ணு பார்க்கறது தான். வேற அவன் யாரும் கேட்கல, படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு கொண்டு போய் என்ன படிக்க எப்படி படிக்கல கேட்க வேண்டாம், விலைக்கு போறவங்க பத்தா பேசணும். அப்போ நான் அவன்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒண்ணுமே பார்த்தா கண்ணு பார்க்கறதா. அவனை நான் பார்ப்பான், அவனும் நம்மளை பார்ப்பான். அவனும் நம்மளை தேடி வர மாட்டான், நானும் அவனை தேடி போக மாட்டேன். இப்போ ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்த உடனே அவன் 2 எக்ஸாமே பாஸ் பண்ணியிருக்கான். இந்த டிஆர்பி சொல்லி கோஆபரேட்டிவ் ரிசல்ட் வந்து 2மே பாஸ் பண்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டியூட்ல 130 பேருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் வரும்போது நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அவனுக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க, ஏ ஒருத்தர் இருக்கான், பி ஒருத்தர் இருக்கான். அப்போ ஏங்கிற ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொல்றான், ஜி எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தான் முக்கியம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றான், ஜி அதுல வெள்ளி மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் அந்த இதுல, அவனே பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்க. அவன் பிங்கிற போனை கேட்கிறவன் அவன் என்ன சொல்றானா, ஜி அவன் கடுமையா படிப்பான் ஜி, 10th 484 மார்க் எடுத்திருக்கான், நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்க, 12th 1300 எடுத்திருக்கா, நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்க. அப்போ ஒரு வெற்றி தான் ரெகனைஸ் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் யாருமே தெரியல. ஆனா அந்த வெற்றி வந்த பிறகு அவன் வந்து அவனுடைய 10th மார்க் என்னன்னு பேசுறான், 12th மார்க் என்னன்னு பேசுறான், டிகிரி கொடுத்துருப்போம், நல்லா படிப்பாங்க. பிறகு சக்சஸ் ஆகவே எனக்கு கை கொடுக்க வந்தான். அப்ப நானும் அவனை பாக்குறேன், அவனை கேட்கிறேன், 10th மார்க் என்ன 12th மார்க் என்னன்னு கேட்கிறேன். அப்ப நம்ம வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் நம்ம எங்க பிறந்தோம், எந்த ஸ்கூல்ல படிச்சோம், அம்மா அப்பா யாரு எல்லாத்தையுமே பேச வைக்கும். அதனால அந்த வெற்றிக்காண்டி எவ்வளவு நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஏன்னா சாக்ரிஃபைஸ் முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது இந்த சீஃப் கெஸ்டா வந்த பையன் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. தம்பி வந்து இப்போ 6வது பாஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேருக்குள்ள ஒரு வேற்றுமை பார்க்கணும். முதல்ல வந்து நம்ம சக்சஸ்ங்கிறது நமக்கான சக்சஸ் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்கனாமிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கான சக்சஸ், நம்ம குடும்பத்துக்கான சக்சஸ், நம்ம ஏரியாவுக்கான சக்சஸ். ஒரு ஏரியால ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்க, ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான்னா கண்ணை மூடிட்டு நீங்க உட்காந்து படிப்பீங்க. நம்பிக்கை. நானும் ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸரை பார்க்க ஈரோடு வரை போனேன். பாஸ் பண்ணிருக்கான்னு சொன்னோன்னா அவன் போய் பார்த்து பேசணும்னு சொன்னேன். இப்போ அப்படி இல்லை, சக்சஸ் நிறைய பேரும் பேசுவாங்க. அப்போ அந்த சக்சஸர் வந்து ஒரு சக்சஸ் உருவாக்கிட்டா உங்களை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அவ்வளவு சேர்ந்து முடிஞ்சிருவாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க அனுபவிச்சு பார்ப்பீங்க. இப்ப சொல்றது எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க ஃபேமிலி அவங்க எடுத்து படிப்பாங்க. அப்போ அவங்க அண்ணன் இங்க வந்து படிச்சிருக்கான். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் இந்த வருஷம் 2.5 வருஷம் படிச்சிருக்காங்க. 2.5 வருஷம் படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. தம்பி பாருங்க 6 மாசத்துல அடிச்சு போயிடும். அப்ப வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை உருவாக்குறீங்க பாருங்க. நம்பிக்கை உருவாக்குறீங்க. ஒருத்தர் நம்பிக்கையா அவங்கள்ட்ட பேசுறாங்கன்னா அவங்க நம்பிடுவீங்க. அவனே குழப்பத்துல பேசுறாங்க, அவன் நம்பி யாரும் போக மாட்டாங்க. அப்போ நீங்க சக்சஸ் பண்றது ஒரு நம்பிக்கை உருவாக்குவீங்க. ஏன் அவன் சொல்லும் போது எனக்கு என் ஃப்ரெண்டு நான் ஞாபகம், என் ஃப்ரெண்டு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, கூடயே இருந்தான். அவனுக்கு வேலை கிடைச்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 9 to 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 9 to 10 இயர்ஸ் கூடயே இருந்தாலும் படிக்க மாட்டான். படிச்சது கடைசி 10 நாள் படிச்சா இன்னும் கூடயே இருக்கும். அவன் தம்பி வந்து முதல் கட்டத்துல ஐஓபி கிடைச்சிட்டான். அப்ப நீங்க வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை விட சீக்கிரமா வேலைக்கு போவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது வரைக்கும் நோட் பண்ணேன். நல்லா படிங்க. இந்த ஃபீல்டு வந்து ஒரு முக்கியமான ஃபீல்டு, மாற்றுக்கிறதே கிடையாது. இது சூஸ் பண்றதுக்கே கட்ஸ் வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீல்டு வந்து ஒரு சாமானிய மனுஷனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் இருப்பா? பணக்காரன் இருப்பான், ஏழையா தான் இருக்கும். அப்ப நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று இருக்க போயினா அதை பிடிச்சி ஏறி மேலே போய் நம்மளுடைய சொசைட்டி, நம்மளுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். அதனால இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண பிறகு ரிட்டர்ன் போகணும்னு நினைக்கக்கூடாது. ரிட்டர்ன் யார் போவான்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க தான் போவாங்க. அதனால நீங்க தைரியமா உட்காந்து படிங்க. டிலே ஆகலாம், ஆனா டிலே ஆகாது. ஏன்னா யாருக்கும் வேலை கிடைக்காம போகாது. நீங்களா இடையில விலகி போனாதான் உங்களுக்கு. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். எல்லாருமே உட்காந்து படிங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு.
10 பேரா கூப்பிட்டு வராங்க, ஒருத்தர் தனிச்சு நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. இது என்னன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வருவோம். ஏன்னா ராஜா சார் சொன்னீங்கன்னா அவர் வருவார், அவர் எல்லாம் ஆசைப்படுவாரு, எல்லாரும் வருவாங்க. உங்க வீட்டுல ஒரு உறுப்பினர் எங்களை ஏற்றுக்கிறீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.